செல்வராகவன் மற்றும் கீதாஞ்சலி இருவரும் பிரிவதாக சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்பட்டு வரும் நிலையில செல்வராகவன் பேசிய வீடியோ ஒன்று இணையதளத்துல வைரலாகி வருது. செல்வராகவன் தன்னுடைய பேட்டி ஒன்றுல, நான் ரொம்ப மோசமான காலகட்டத்தில இருந்து விலகி உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன், கிட்டத்தட்ட செத்து பிழைச்சிருக்கிறேனே சொல்லலாம். செல்வராகவன் தமிழ் சினிமா துறையில பல படங்களை இயக்கி இருக்கிறாங்க. துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, 1000ல் ஒருவன் போன்ற வித்தியாசமான படங்களை இருக்கிறாங்க. இதன் மூலமா தன்னுடைய திறமைய தமிழ் திரையுலகிற்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. தன்னுடைய தம்பி தனுஷை வச்சு இதுல பாதி படங்களை இயக்கியிருக்கிறாங்க. இயக்குனர் கஸ்தூரி ராஜாவுடைய மூத்த மகனா செல்வராகவன் தான் இயக்கிய புதுப்பேட்டை படத்தின் மூலமா சோனியா அகர்வாலை காதலிச்சு இருவரும் 2006ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா குடும்ப பிரச்சனை காரணமாக 2009ல் 2 பேரும் விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க. செல்வராகவன் ரொம்பவே தனிமையில இருந்து வந்தாங்க. மயக்கம் என்ன படத்தின் படப்பிடிப்புல அசிஸ்டன்ட் இயக்குனரா பணிபுரிஞ்ச கீதாஞ்சலிய காதலிச்சு 2011ல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை, 2 பையங்க இருக்கிறாங்க. 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்து வந்த நிலையில தற்போது இவர்களுக்கிடையே ஏதோ பிரிவு ஏற்பட்டதா சினிமா வட்டாரங்கள்ல பரவலா பேசப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் செல்வராகவனுடைய புகைப்படங்களை கீதாஞ்சலி நீக்கியதுதான். இதே மாதிரி செல்வராகவனும் கீதாஞ்சலியுடைய புகைப்படங்களை நீக்கி இருக்கிறாங்க. தற்போது சினிமா வட்டாரத்துல காதல் பிரிவு அப்படின்னா போட்டோக்களை நீக்குவதை வாடிக்கையா கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் ரொம்ப மன வலியுடன் கூடிய வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. நான் ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருந்து விலகி வந்து உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கிறேன், கிட்டத்தட்ட செத்து பிழைச்சிருக்கிறேன்னே சொல்லலாம். இதற்கு என்ன காரணம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எப்படியும் இன்னும் சில நாட்களுக்குள்ள உங்களுக்கு தெரியும்னு கூறியிருந்தாங்க. செல்வராகவன் சொன்னதுக்கும் கீதாஞ்சலி தன்னுடைய கணவருடைய புகைப்படங்களை நீக்கியதை வச்சு பார்க்கும்போது 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிந்து செல்ல இருப்பதா கூறப்படுது. ஆனால் கீதாஞ்சலி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பெயரை கீதாஞ்சலி செல்வராகவன் அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்க நிஜமாவே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற குழப்பம் நெட்டிசன்களிடையே ஏற்பட்டு வருது.